ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரியல் லைஃப் ஹாரர் ஸ்டோரி பார்க்க போகிறோம். சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ். ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். திஸ் இஸ் மிஷன். ஹவுடி கம்ரேட். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கான நடந்த ஒரு விஷயம். அவர் அவங்க அப்பாவோட வேலையை எடுத்து பார்க்குறாரு. அவங்க அப்பாட்ட இருந்து எல்லா விஷயமும் கற்றுக்கிறாரு. அவர் அப்பா தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹீரோ. இந்த மனிதனுக்கு அவங்க அப்பாவோட வேலையை எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை அமையுது. ஸோ எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு அவங்க அப்பாட்டேருந்து. அந்த வேலையோட நுணுக்கங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. ஸோ அவங்க அப்பாட்டேருந்து அடுத்து இவர் எடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு 5 வருஷம் போகுது. வேலையோட எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஜாம்பவனாக இருக்கார். இந்த தொழிலில் இவர் இன்னும் ரொம்ப பயங்கரமான ஒரு பிளேஸில் அலையிறாரு. ஸோ இப்படி வேலை பார்த்துட்ருக்கிறப்ப அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிது. எக்ஸ்ட்ராவான ஒரு வேலை கிடைக்கிது. அந்த கம்பெனி நிர்வாகம் இவர் அசைன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வேலையை அவர் மட்டும்தான் கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இவரும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் அசைன் ஆகிறாரு. ஆகிட்டு ஒரு 2-3 நாள் போகுது. அது என்ன வேலை அப்படின்னா, கண்டினியூஸாக பவர் சப்ளை தேவைப்படும். அதனால் 2 ஜென்ரேட்டர் அங்கே இருக்கும். ஒரு ஜென்ரேட்டர் ஆஃப் ஆக போகிற நேரத்தில் இன்னொரு ஜென்ரேட்டரை ஸ்வாப் பண்ணணும் வித்தவுட் கரண்ட் பவர் கட். ஸோ இதுதான் டாஸ்க்கு. அது கரெக்டாக அந்த டைமிங் ஸ்லாட்டில் அவர் ஜென்ரேட்டர் மாற்றி விடணும். இதுதான் அவரோட வேலை. இவர் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சதுனால அதை பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. ஸோ கம்பெனி நிர்வாகம் இவர் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசைன் பண்ணுறாங்க. மொத்தம் ஒரு 3 மாதம் கான்ட்ராக்டு. இவரும் போய் அங்கே தங்குறாரு. தங்கிட்டு அவர் கொலீக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, காலையில் நைட் வீட்டுக்கு போயிடுவாங்க. இவர் மட்டும்தான் தனியாக அங்கே இருக்கணும். ஏன்னா இவரோட ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட். இவர் அந்த வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது எங்கே அப்படின்னா, ஒரு கடலோரம் ஒட்டி ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறுலேருந்து ரோடுக்கு பாலம் போட்டிருப்பாங்க. அந்த பாலத்தில் தான் கொட்டாய் வச்சுட்டு கொட்டாய்க்குள்ளே இவங்க தங்கணும். பெரிய வீடெலாம் இருக்காது, கொட்டாயில் தான் இருக்கணும். ஸோ இவர் அந்த டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை. கரெக்டாக அவர் வேலையை அந்த டைமில் முடிச்சுட்டு திரும்பி படுத்துடுவார். ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேட்டரும் 6 மணி நேரம் ஓடும். அதுக்குள்ளே காலைல விடிஞ்சிரும். ஈவினிங் ஆரம்பித்தாங்கன்னா கரெக்டாக ஒரு ஷிஃப்ட்டை அவங்க எந்திரிச்சு ஸ்வாப் பண்ணிவிட்டு போகணும். ஆஃப் பண்ண விடக்கூடாது. ஸோ அதை கரெக்டாக அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் இப்படி பார்த்துட்ருக்கப்ப என்ன நடக்குது தெரியுமா? அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. தூங்கிட்டுருக்கப்ப ஏதோ ஒரு விஷயம் அவரை தூங்க விடாமல் முழிக்க வைக்கிது. சரி, இவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தூங்குவோம் அப்படின்ட்டு. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அந்த மனுஷனோட அப்பா ஒரு கேரளா மனிதன். அவருக்கு இந்த மாந்திரிகம் எல்லாமே அத்துப்படி. இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் தூங்கிட்டு இருந்துட்டு எந்திரிச்சிட்டாரு. என்னடா தூங்கவே முடியல, என்ன ஏதோ தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அப்புறம் அன்றைக்கி நைட்டு எப்படியோ தூங்கிட்டாரு. இப்படி 2-3 நாள் இப்படியே நடக்குது. நினச்சி பாருங்கள், 2-3 நாள் அவரை தூங்க விடாமல் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, ஏன் ஏதோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப, சரி இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், இன்றைக்கி தூங்குவோம், இன்றைக்கி எப்படி ஆகுது அப்படின்ட்டு. திரும்ப அதே மாதிரி தான் ஆகுது. இப்படியே ஒரு 15 நாள் போகுது. 15 நாள் போயிட்டு, என்னடா டெய்லி இப்படியே வந்துக்கிட்டு இருக்கு, போய்ட்டு பார்த்துக்கலாம், வேலை இருக்க முடிச்சுட்டு தூங்குவோம். தூக்கம் இல்லை, அதனால் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்புறம் சரி பார்த்துக்கலாம், எல்லாம் இறைவன் செயல், பார்த்துப்போம், சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசை தேர்த்திக்கிட்டு தூங்குறாரு. அன்றைக்கி நைட்டு அவருக்கு இருந்த பெரிய அதிர்ச்சி அவருக்கு தெரியலை. ஸோ ஜாலியாக நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறாரு. அடுத்து நடக்க போகிற விஷயந்தான் அவரை ரொம்ப பயமுறுத்தா போகுது. அதே போல் நைட் தூங்குறாரு.
கரெக்டாக ஒரு 1:30 இருக்கும். இவரே அறியாமல் எந்திரிச்சு உட்கார்றாரு. ஆனால் இவருக்கு தெரியுது ஏதோ நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் இவரால் கண்ணை முழிக்க முடியல, கை கால் அசைக்க முடியல, எந்திரிச்சு உட்கார மட்டும்தான் முடியுது. அப்போது ஒரு வெள்ளையான உருவம் இவர் முன்னாடி வந்து நிற்கிது. மோகினி மாதிரி இருக்குது. என்னடா அது என்னமோ நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த ஸ்டேட்லேருந்து ஒன்றுமே புரியலை. அப்போ இவர் கேட்குறாரு, யார் நீ அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மோகினி மாதிரி இருக்க வெள்ளை கலரில் உருவம் இருக்குல்ல, அது எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக இருக்குது, போயிடுது. அப்புறம் இவர் அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே முழிப்பு வந்துடுது. வெறுத்து போயிடுச்சு. உடம்பு ஃபுல்லாக வேர்த்து இருந்துருச்சு. சரி, ஏதோ ஒரு கெட்ட கனவு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 4:30 மணி போல் தூங்குறாரு. தூங்கிட்டு 6 மணிக்கு எந்திரிச்சிட்றாரு. இதை பற்றி யார்கிட்டையுமே சொல்லலை. சொன்னால் என்னையா அதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு எதுவுமே யார்கிட்டையுமே சொல்லலை. சரி பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் அன்னைக்கும் தூங்குறாரு. இன்றைக்கும் வருதான்னு பார்ப்போம்டா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அதே மாதிரி அதே டைமில் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நீங்கள் தூங்கிட்டுருக்கப்ப உங்களே அறியாமல் நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து உங்கள் முன்னாடி ஏதோ ஒரு உருவம் இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். அது மாதிரி தான் இருந்துச்சு அவருக்கும். திரும்பியும் கேட்குறாரு, நீ யார், எதுக்கு இங்கே வந்திருக்க, என்ன போட்டு சாப்பிடுச்சிட்ருக்க தூங்க விடாமல் டெய்லியும், உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அது எதுவுமே சொல்லாமல் இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. என்ன பேச்சுவார்த்தைனா, என்னை பார்த்தா உனக்கு பயமே இல்லையா, நான் அப்படி வந்து நிற்கிறேன், எதுவுமே பயப்படலையா, ஏன் அப்படின்னு கேட்டேன். நீ என்ன பண்ண போகிற, உன்னை பார்த்து ஏன் நான் பயப்படணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக அந்த மோகினி வெள்ளை கலரில் இருக்க உருவத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. பேசுகிறப்பெல்லாம் பயம் தெரியல, ஒரு முழிப்பு வரும் தெரியுமா, அந்த டைம், அந்த பாயிண்ட். இவரால் அவங்க எந்திரிச்சு போகவும் இல்லை, கத்தவும் முடியல. ஏன்னா அவரை சுற்றி இங்கிட்ட ஒரு 2 கிலோமீட்டர், அங்கிட்ட ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் யாருமே இல்லை. இவர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கார். என்ன பண்ண முடியும், கத்திக்கிட்டு ஓட முடியுமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு போர்வை இழுத்து போத்திக்கிட்டு இப்படியோ தூங்காமல் எந்திரிச்சிட்டாரு. இப்படியே போகுது, ஒரு 5 நாள் போகுது. அது வர இவர் எந்திரிச்சு பேச, அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா பண்ண போகுது, இது தான் வந்துட்டு ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரு. அப்போ தான் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்ம வந்துட்டு கதவெல்லாம் திறந்து வச்சிட்ருக்கிறதுனால அந்த ஒரு வேளை வருதோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டி எல்லாத்தையும் வச்சுக்குது. உங்களுக்கே தெரியும், அது ஒரு சோல் உள்ளுக்குள்ளே பூந்து வந்துடும். அப்படி அன்றைக்கி நைட் வந்து ஆக்ரோஷமாக வருது, எதுக்குடா கதவை பூட்டி வச்சுருக்க அப்படின்ட்டு. நீ வந்து என்னை கொன்னுட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அது ஒரு மாதிரி ரொம்ப உரும்புற சவுண்டோட பேய் எப்படி கத்துனா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். உங்கள் முன்னாடி ஒரு பேய் இருக்குது, இந்த பேய் உங்களை பார்த்து ரொம்ப கோபமாக இருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஜஸ்ட் திங்க். இதே தான் அவருக்கு நடந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி அவர் முழிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எப்படி, அவர் தூக்கத்தை எழுந்திரிச்சு உட்காந்துருப்பார், வந்து பேசும் போகும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இவர் சுயநலத்தோட சுய நினைவோட இருக்கார். ஐயோ என்ன இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவரால் அசைய மட்டும் முடியல, கை கால் எதுவுமே அசைக்க முடியல இவரால்.
ஆனால் பேச முடியுது, நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ண முடியுது. இப்போ அவர் கேட்குறாரு, என்னை ஏன் தான் இப்படி பண்ணுற, உன்னால் எனக்கு நிம்மதியே இல்லை, தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கும் அந்த பேய் ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப 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 ஆக்ரோஷமாக இவர் பார்க்குது. முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு வெள்ளை உருவத்தோட நின்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதே தான் அவருக்கும் நடக்குது. இப்போது இவர் என்ன பண்ணணும்? 2 ஆப்ஷன் இருக்குது. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி கத்தணும், இல்லைனா அமைதியாக இருக்கணும். இவர் வந்துட்டு 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாரு, அமைதியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. இவருக்கு ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ காய்ச்ச, இவரால் உட்காரவே முடியல, அவ்வளோ நடுக்கும். அப்புறம் அடுத்த நாள் காலையில் அவர் அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்பா, இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு சத்தியமாக ரொம்ப பயமாகவும் இருக்குது, ஆனால் ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் எனக்கு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு 2 நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டார். இவர் என்னடா சைலண்ட் ஆகிட்டாரு, இவர் கால் பண்ணி பேசினா ஏதாச்சும் ரொம்ப நம்ம தேத்துவார்னு பார்த்தா இப்படி சைலண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு, தம்பி அங்கே இருக்க வேணாம், கிளம்பி வந்துடு, உன்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஃபேஸ் பண்ணு, இல்லைனா கிளம்பி வந்துடு அப்படின்றார். அதுக்கு இவர், ஏன்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு, நான் தான் ஃபேஸ் பண்ணுறேன்ல அப்படின்ட்டு. அது ஒரு மோகினிடா தம்பி, உன்னை கொல்லணும்னு அது நினைக்கல, அப்படி கொல்லணும்னு நினச்சிருந்துச்சுன்னா உன்னை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு நடக்க வச்சு தண்ணியில் தள்ளி விட்ருக்கோம். உன்னை தண்ணியில் தள்ளி விடணும்னு அதுக்கு நினைக்கல, ஏதோ ஒரு ஈர்ப்பு உன்கிட்ட இருந்திருக்கு, அதை தேடி அது வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். இவர், ஐயையோ என்ன இது அப்பா, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, நான் என்னாலாம் இருக்க முடியாதுப்பா, நான் கிளம்பி வந்துடுறேன்ப்பா, அடுத்து ஒரு 5 நாளில் வேலை முடியுது, கான்ட்ராக்ட் முடிகிற பீரியடு. இவர் எனக்கு காசும் வேணாம் ஒன்றும் வேணாம் சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதுக்கப்புறம் தான் வீட்டில் ஒரு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்பா உட்காந்துருக்காரு. இவர் போயிட்டு, அப்பா ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, உன்னை அது தேடி வருண்டா, நீ எங்கே போனாலும் உன்னை விடாது, மோகினி அப்பேற்பட்டது, ஸோ பயப்படாத, ஃபேஸ் பண்ணு எப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா என்ன நடக்குது, வீட்டில் இருந்துக்கிட்டே 2 நாள் கனவுல வருது, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது, அப்படியே போகுது. அப்புறம் இவர் கேரளாக்காரர் மாந்திரிகர், இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மோகினியை விரட்டுறாரு. அதுக்கு நல்ல விதத்தில் அதை எப்படிலாம் வெளில கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டு இருக்கார். இவருக்கு இன்னமும் 25 வருஷம் கழிச்சுமே இன்றைக்குமே அந்த மோகினி அப்போக்கப்போ கனவுல வர்றது உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னமும் நைட்டில் எழுந்திரிச்சுக்கு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அன்னைக்கிலேயே அவர் அப்பா இல்லை, ஸோ இது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன் உண்மையான ரீசன் என்ன அப்படின்ட்டு. இன்ன வரைக்கும் அது எதுவும் பண்ணல, எதுவும் பண்ணாது அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் இப்படி ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்கள் முன்னாடி இப்படி ஒன்று நிற்கிது, எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்குறீங்களா?